எரிமலை வால்கேனோ இருக்குது பாருங்க, இங்கதான் 12 கல்ல உருவாகுது. இது இது எரிமலை வெடிச்சு அதோடைய கொழும்புகள் லார்வான்னு வாங்கும். அந்த கொழும்புகள் ஓடி அது காயணும். அது காஞ்சிச்சுன்னா அந்த லார்வால என்ன ஆகும்னா சின்ன சின்னதா இந்த பல்ல கேவிட்டிஸ் ஓட்ட வருது பாருங்க, அது மாதிரி ஓட்ட வரும். அது ஓட்ட வந்து அப்புறமா தண்ணி பட தொடங்கும். தண்ணி பட்ட உடனே அந்த அந்த சின்ன சின்ன அந்த ஓட்டைக்குள்ள மினரல்ஸ் உட்காந்து அது ரொம்ப வருஷங்கள் ஆன பின்பு நல்லா சூடெல்லாம் பட்டு அது நொறுக்கும், அதாவது கம்ப்ரெஸ் பண்ணும், நல்லா அழுத்தம், அதுக்கு இருக்கும். அது ரொம்ப வருஷம் ஆன உடனே அந்த சின்ன இடத்துல இருந்து வருதுதான் இந்த நவரத்ன கல். இப்படிதான் கல்லுகள் உருவாகுது. அப்ப தேவன் கல்லை உருவாக்கணும்னா எது வேணும்ன்றாரு தெரியுங்களா? நெருப்பு வேணும். அதனாலதான் வசனத்துல பேதுரு நமக்கு என்ன தேவைன்னு சொல்லியிருக்காருன்னா நெருப்பு வேணும்னு சொல்வார். அக்னி உங்களை சோதிக்கணும், இல்லைன்னா எது உருவாகாது. இந்த மாதிரி கல்லே வராது, நல்ல குணலட்சணத்துக்குரிய விலை உயர்ந்த கற்களே வராதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்ப பாக்கலாம். ஒவ்வொன்னா பார்த்து வந்து இருக்கிறோம். அப்போ ஜொலிக்கணும்னா நம்ம என்ன குணலட்சணத்தை காமிக்கணும்? இருக்கிறீங்களா? ஜொலிக்கணும்னா என்ன குணலட்சணத்தை காமிக்கணும்? குட் டீட்ஸ், நற்கிரைகள். நற்கிரைகளை எப்படி சுலபமா காமிக்கலாம்? இதை செஞ்சா காமிக்கலாம். செயல்கள்ன்றது சரி, வேற மாதிரி சொன்னா கண்டுபிடிச்சிடலாம். எதை அடுக்குனா நற்கிரைகளை காமிக்கலாம்? இந்த பதிலு நான் எதிரே பார்க்கல, வேகமா வரும். ஆனா வேகமா வந்துச்சு, அதுதான் கரெக்டான பதில். எதை அடுக்குனா நற்கிரைகளை காமிக்கலாம்னா நாக்க அடுக்குனா நற்கிரைகளை காமிக்கலாம். ஏன்னா நம்ம அநேக நேரத்தில் எதை அடுக்குறது இல்லைன்னா நாவை அடக்குற பழக்கமே